अस्सलाम वालेकुम वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி முட்டை கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி பரோட்டா இடியப்பத்து கூடலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா கொரகொரப்பாக நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் அந்த மாதிரி நீங்கள் சென்டரில் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா காரம் முழுமையாக நல்லா இறங்கிரும். உங்களுக்கு காரம் அந்த மாதிரி இறங்க வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் நீங்கள் அந்த மாதிரி உடைக்காமல் முழுசாக போட்டுக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் நான் மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடக்கூடிய பச்சை பட்டாணி நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் காஞ்ச பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சேன். ஊற வச்சதுக்கப்புறமே நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்ம குருமா நம்ம சீக்கிரமாக செய்ய முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு நான் உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த மசாலோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. முட்டையை பார்த்திங்கன்னா முழுமையாக அப்படியே போடாமல் இந்த மாதிரி கீறி போட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாவுடைய அந்த டேஸ்ட் எல்லாம் முட்டைக்குள்ளே போயிடும். நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 4 முட்டையை நான் சென்டரில் இந்த மாதிரி நான் கீறி நான் போட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரணமாக நம்ம முட்டை குருமா வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பட்டாணி அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கிரேவி செஞ்சுட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி முட்டையை அவிச்சு போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.